இன்றைய மன்னா ஆதியாகமம் 31 அதிகாரம் 3 வசனம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கு நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை எப்பொழுது கொடுத்தார்? கிட்டத்தட்ட 20 வருஷமாய் தன்னுடைய மாமனார் வீட்டில் இருந்து மாமனாருக்கு வேலை செய்து பார்த்து பிள்ளைகளோடும் மனைவிகளோடு இருந்த யாக்கோபு வாழ்க்கையில் திடீரென்று ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். என்ன சொல்லுகிறார்? இந்த இடத்த விட்டு புறப்பட்டு உன்னுடைய இடத்துக்கு போ. அந்த போகும்போது ஆண்டு சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். சில மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது ஒரு வேலை மாற்றமாக இருக்கும். ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போவோம், இல்லைன்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போவோம், இல்லைன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கும். ஏதோ ஒரு சில மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நமக்குள்ளே ஒரு பயம் வரும். புது இடம் எப்படி இருக்குமோ, புது வேலை எப்படி இருக்குமோ, புதிய ஆட்கள் எப்படி இருப்பாங்களோ, ஏன் என் வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை கற்றுக் கொண்டு வருகிறான்னு சில நேரம் பயப்படுவோம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், நான் உன்னோடு கூட இருப்பேன். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். சில நேரம் கர்த்தருடைய சித்தப்படியே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவார். ஆகவே பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு வருவார். நீங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால், கர்த்தரை நேசிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால், அவர் அனுமதி இல்லாமல் எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்காது. தலையில் உள்ள முடியெல்லாம் என்னை வச்சிருக்கிறார். யாக்கோபு வாழ்க்கையில் திடீரென்று ஒரு மாற்றம். திடீரென்று ஆண்டு ஒரு நாள் சொன்னார், நீ புறப்பட்டு போ. அந்த சமயத்தில் மாமனார் கடுமையாக நடக்க ஆரம்பித்தார். யாக்கோபுடைய மனைவியோட சகோதரர்கள் யாக்கோபிடத்தில் வேறு விதமான முகத்தை காண்பித்தாங்க. ஆனால் கர்த்தர் அந்த சரியான நேரத்தில் யாக்கோபுடைய வாழ்க்கையில் சரியான மாற்றத்தை கொண்டு வந்தார். உங்கள் வாழ்க்கையில் அதை செய்வார். அவர் உங்களோடு இருப்பார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சில நேரங்களில் சில மாற்றங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு கடினப்படுகிறோம், பயப்படுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்களை கற்றுக் கொண்டு வரப்போகிறக்கா நன்றி. யாக்கோபுக்கு செய்தவர் உம்முடைய பிள்ளைகளோடும் கூட இருக்க போகிறக்கா நன்றி. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, உற்சாகப்படுத்த, பலப்படுத்தி இந்த நாள் அவங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். அவங்க வாழ்க்கையில் என்ன விதமான மாற்றங்கள் நடக்குதோ அதை அவங்க ஏற்றுக்கொள்ள கிருபை தாரும். நீங்கள் அவங்களோடு கூட இருங்க. நீங்கள் கூட இருந்தால் போதும். ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.